This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவகேடோ சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், கொய்யாக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் அவகேடோ. இதை தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவகேடோ பழத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான வைட்டமின்ஸ்களும் மினரல்ஸ்களும் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இது நம்ம உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அவகேடோ பழம் ரொம்ப அதிக பங்கு வகிக்கிறது. இந்த அவகேடோ பழத்தில் நல்ல அளவிலான கொழுப்புகளும் பொட்டாசியம், மேக்னீசியம், வைட்டமின் B6, C மற்றும் வைட்டமின் K1 போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. அவகேடோவில் 20க்கும் மேற்பட்ட வைட்டமின்கள் அதிக அளவில் உள்ளது. இதனுடன் தாதுக்களும் மினரல்களும் போன்றவைகளும் நிறையா நிறைந்திருக்கு. ஸோ இவ்வளோ நன்மை இருக்க இந்த அவகேடோ பழத்தை நம்ம தினைக்கும் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரோக்கியமான கொழுப்புகள், அதாவது உடலில் கொழுப்புகள் சேருவதற்கு முக்கிய காரணம் ஆரோக்கியமற்ற உணவை நம்ம எடுத்துக்கிறதுனால தான் இந்த கொழுப்பு சேருது. நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை கையாள்வதன் மூலம் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யலாம். இந்த பழத்தில் அதிக அளவில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குது. இது நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்வதன் மூலம் மாரடைப்பு போன்ற அபாயத்தை தவிர்க்கிறது. இதய ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது. அதாவது இரத்தத்தில் ட்ரைக்ளிசரைட் அளவு அதிகமாவதால் LDL என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறது. அவகேடோ பழத்தை சாப்பிடுவதன் மூலம் ட்ரைக்ளிசரைட் அளவை குறைக்கிறது. இதன் மூலம் உடலில் உள்ள LDL என்ற கெட்ட கொழுப்பை குறைத்து HDL என்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்கலாம். இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது பயன்படுது. இந்த பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இது உடலின் தினசரி இயக்கத்திற்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைகிறது. ஏனெனில் உடலில் இதயம், சிறுநீரகம் போன்ற செயல்பாட்டிற்கு தேவையான ஆற்றலை பொட்டாசியம் வழங்குகிறது. அவகேடோவில் உள்ள பொட்டாசியம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கச் செய்வதுடன் சோடியத்தால் உடலில் ஏற்படும் விளைவை குறைக்க உதவுகிறது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. கண் ஆரோக்கியத்திற்கும் பயன்படுகிறது. அவகேடோவில் லூட்டின் மற்றும் சியாக்சிந்தின் போன்ற மூலக்கூறுகள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. இந்த மூலக்கூறுகள் கண் பார்வையில் ஏற்படும் மகுலர் சிதைவு செயல்முறையை தாமதப்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் கண் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது. இந்த அவகேடோ பழத்தை சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன பயன் அப்படிங்கிறத பார்ப்போம். கர்ப்ப காலத்தில் பெண்களின் ஆரோக்கியமாக இருக்க அவகேடோ பழத்தை கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். கர்ப்பிணி பெண்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்வது குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துவதுடன் தாய்மார்களுக்கு பால் சுரப்பையும் அதிகப்படுத்துகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த அவகேடோ பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைன்னு பார்ப்போம். அவகேடோ பழத்தில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவுகிறது. அவகேடோ பழத்தை சாப்பிடுவது அதிக கலோரிகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கிறது. இதன் மூலம் உடலில் எடை குறைக்கலாம். குறைவான கலோரிகள் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும். மேலும் இதில் குறைந்தளவு கிளைசமிக் குறியீடு நிறைந்துள்ளது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. அவகேடோவில் குறைந்தது 30% வரையிலான கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. மேலும் இதில் நிறைந்துள்ள பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த நன்மையை தருகிறது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவகேடோ பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அவகேடோ பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 டைம்ஸ்னாச்சும் இதை சாப்பிடுங்க. ஸோ இது போல் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.